கொஞ்சம் இந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கிறதுனால, கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் வச்சிருக்கிறதுனால, ஸோ அந்த அதாவது ஹைதராபாத்லயும் தெலுங்குலயும் படங்கள் பண்ணியிருக்கிறோம், மலையாளத்திலயும் படங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கூடி அந்த ஒரு நெட்ஒர்க் அந்த கம்யூனிட்டியில இருந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து அமையும் போது அது டைரக்டரும் நல்லா ஒரு டைரக்டர் எனக்கு ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃபேலமி படத்தை பார்த்துருந்தேன். பார்த்துட்டு அந்த படத்தை ரீமேக் பண்ணணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ உடனே என்ன ஆயிடுச்சு, நான் எனக்கு வேற ஒரு லைன் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த லைன் கேட்ட உடனே இது நம்ம தமிழ்நாட்டுக்கான ஒரு கரெக்டான ஒரு கதையா இருந்த தோணுச்சு. ஸோ அவரும் அந்த எல்லா நடிகர்களும் ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காரு. இல்ல ஆல்ரெடி நம்ம ஒரு ஒர்க் எல்லாம் பார்த்துருக்கோம். சின்ன வயசுல really great at encouraging people and audience வந்து பிடிக்கிறது ரொம்ப ஈஸியா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு ஒர்க் பண்ணது. ரெஸ்பான்ஸ் நல்லா வந்திருக்கு. வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். அடுத்த படத்துல வந்து கண்டிப்பா போடுறவங்க போய் வாய்ப்பு கேட்கணும். ஸோ நிச்சயமா புது டைரக்டர்ஸும் நல்ல காம்பினேஷனும் அதே அதாவது மக்களை வந்து என்டர்டெயின் பண்ற ஒரு விஷயமா இருக்கும், மக்களை வந்து சந்தோஷப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க வந்து பராக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேரை வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ சினிமாவும் ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. 4 பேரை கன்சியூமருக்கான ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இந்த கன்சியூமர் பிஸ்னஸ்க்கு நாங்கள் ரொம்ப அதாவது தெலுங்குலலாம் ஒரு சின்ன படத்துக்கு கூட பயங்கரமாக அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க.